ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இழுத்து ஹாய் ஒருவன் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? மேட்ரு என்னென்னு பாருங்கள். 15/5/2026 இன்றைக்கி டேட்டு. இது அஃபிஷியல் வெப்சைட் tne.online.org வெப்சைட்லேருந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தது. ப்ரெஸ் டேட்டு, ப்ரெஸ் அப்டேட்டு. 1,48,503 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது எந்த பிரயோஜனம் கிடையாது. 76,508 பேர் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பிரயோஜனம் கிடையாது. 39,770 பேர் தான் 15ஆம் தேதி வரைக்கும், 2ஆம் தேதியோ ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் ரெஜிஸ்ட்ரேஷன். 39,770 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இவங்க தான் கன்ஃபார்ம். ஸோ இது போன வருஷத்தோட ரொம்ப ரொம்ப கம்மி. இது நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பெற்றோர்களோட டவுட்டும் தீர்த்து வைக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டும் அதுதான். சரிங்களா? நான் கவுன்சிலிங்கில் போனால் எனக்கு சீட்டு கிடைக்குமா? சீட்டு கிடைச்சாலும் நான் பிஹெச்சியில் தான் படிக்கணும், ஈஸ்வரில் தான் படிக்கணும், கிருஷ்ணாவில் தான் படிக்கணும், நான் இங்கே தான் படிக்கணும், அங்கே தான் படிக்கணும், அந்த கோர்ஸ் தான் படிப்பேன், சிஎஸ்சி தான் படிப்பேன், ஈசி தான் படிப்பேன்னு சொல்லிட்டு செலக்டிவாக ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் மட்டும் கேட்குறீங்கள, அது கிடைக்குமா? கவுன்சிலிங்கில் போனால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 200 கட் ஆஃப் எடுத்தவனும் கூட டவுட் கேட்குறான். 200 கட் ஆஃப் டவுட்டு கேட்டவங்க கூட நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். 150 கேட்குறவன் ஈஸ்வர் காலேஜ் கிடைக்குமா, ராஜலக்ஷ்மி கிடைக்குமா, சென்னை இன்ஸ்டியூட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு டாப் டயர் 1 கல்லூரியில் சிஎஸ்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நான் கிடைக்காதுப்பான்னு சொல்கிறேன். அப்போ அவனுடைய கேள்வி என்ன அப்படின்னா, கவுன்சிலிங்கில் கிடைக்காது, அப்போ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய்கிட்டா அப்புறம் எதுக்கு கவுன்சிலிங்? நாங்கள் மேனேஜ்மெண்ட்லேயே எடுத்துக்கிறோம். அவங்களும் தரான் தான் சொல்கிறாங்க. 5 லட்சமோ 10 லட்சமோ 15 லட்சமோ கட்டினா தரேன்னு சொல்லிட்டாங்க. பணம் இருக்குது, நாங்கள் போகிறோம், கடன் வாங்கி கூட நாங்கள் கட்டிக்கிறோம். இப்போதைக்கு இதுதான் நிலைமை தமிழ்நாட்டில் இப்போதைக்கு நிலைமை இதுதான். டிஎன்ஏ வெப்சைட்டில் இவ்வளோ பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷனே முடிச்சிருக்காங்க. ஐ மீன் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்க. இது போன வருஷத்தோட ரொம்ப கம்மி. இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு பக்குன்னு இருக்குது. மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னு உடனே எல்லோரும் போய் சேர்ந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், 25% தான் உங்களுக்கு 35% தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா, 65% கவர்மெண்ட் கோட்டா. கிட்டத்தட்ட 2 லட்சம் சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு கொடுத்துடணும் காலேஜ். இங்கே என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு 10 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் எவ்வளவோ லட்சம் போட்டோம். அந்த லட்சங்கள்லாம் கேட்டு ஒரு சீட்டு போட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருக்குது. அதில் 2 லட்சம் சீட்டு இருக்குது. கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்து தான் ஆகணும், சரண்டர் பண்ணணும். அந்த சீட்டு கவுன்சிலிங்கில் பங்கேற்கிறவங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ போகிற போக்க பார்த்தா 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் தான் பண்ணுவோம் போல். போன வச்சா 2,40,000 பேர் பண்ணாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கிடையாது, சர்டிஃபிகேட் அப்லோடு சேர்த்து ரேங்க் லிஸ்ட் அவ்வளோ பேருக்கு வந்தது. ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணது 2 லட்சம் பேர் கவுன்சிலிங்கில். 1,65,000 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணி சீட்டு எடுத்துட்டான். கிட்டத்தட்ட 60,000-70,000 சீட்டு வேக்கண்ட்டு. அது வேறு விஷயம். ஸோ அது ரொம்ப மோசமான நிலைமையில் ஆயிரும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். ஏன்னா நிறைய பேர் நேரடியாக போய் சேர்றது ஒரு ரகமாக இருந்தால், ஒரு சிலர் நம்மளாம் எதுக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிஎஸ்சியே போய் படிக்கணும், இன்ஜினியரிங்க்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எனக்கு போதுமான கட் ஆஃப் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க, இன்ஜினியரிங் படித்தா எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் குறைவான ஃபீஸில் நாங்கள் பிஎஸ்சியில் போய் படிக்கிறேன், இல்லை நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன், இல்லை நான் இன்ஜினியரிங் சப்போர்ட் பண்ணணுன்னு வரல. ஆக்சுவலாக அறியாமையினால் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை இங்கே என்ன எப்படி நடக்கும் அப்படின்னு. சரி, வாங்க மேட்ருக்கு வருவோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். 2026 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மார்க் ரொம்ப லோ, எல்லாத்துக்குமே கம்மியான மார்க் தான். சிபிஎஸ்சிக்கு படுமோசமாக கம்மியாக வந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது கட் ஆஃப் ரொம்ப டீப்பாக இறங்க போகுதுங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. ஓகே, இப்போ என்ன பெற்றோர்கள் டவுட்னா, நான் கவுன்சிலிங்கில் பங்கேற்றா, நான் 180 எடுத்தால் கூட நான் நேரடியாக போய் சேர்ந்துக்கிறேன். ஏன்னா கவுன்சிலிங்கில் எனக்கு பங்கேற்றா நான் இப்போ ஒரு கல்லூரி கேட்குறேன், அந்த கல்லூரியில் அந்த சீட்டே கிடைக்குமா, கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடைக்குமா, ஈஸி கிடைக்குமா, நான் கேட்குற கோர்ஸு நான் கேட்குற கல்லூரியில் நான் கேட்குற கோர்ஸு கிடைக்குமா அப்படின்னு இந்த பெற்றோர்களோட கேள்வி மற்றும் மாணவர்களோட மிகப்பெரிய ஒரு கேள்வி இது. இது கவுன்சிலிங்கில் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 100% உங்களுக்கு கிடைக்கும். 180க்கு மேலே இருந்தீங்கன்னா கிடைக்கும். 180க்கு மேலே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் சொல்கிறது நடக்கும். நீங்கள் எந்த கல்லூரி நினைக்கிறீங்களோ கிடைக்கும். சரி, பிஹெச்சியில் கிடைக்குமா? இதுதானே வேண்டாங்கிறது. பிஹெச்சிக்கு கிடைக்குமா? 190க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும் பிஹெச்சியில். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்க்கணும்.
பிஹெச்சிக்கு அப்புறம் என்னென்னு பார்க்கணும். நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் எதுக்கு போகிறோம்? சலுகைகள் 7.5 ரிசர்வேஷன், இலவச சீட்டு, ஃபஸ்ட் கிராஜுவேஷனு, அப்புறம் ஃபீஸ் வந்து ஒரே மாதிரி ஃபீஸ் தான் வரும். 1.5 லட்சம்னா 1.5 லட்சம், 1,10,000னா 1,10,000 ஒரே மாதிரி 4 வருஷத்துக்கு வாங்குவோம். ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்ட் கோட்டா போகிறோம். அண்ட் மெரிட் சீட்டு பிளேஸ்மெண்ட்டுக்குமே இப்போல்லாம் நிறைய கம்பெனிஸு, இது வந்து ஃபேக்கான நியூஸ் கிடையாது, நிறைய கம்பெனிஸு மெரிட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற பாரு, மெரிட் கோட்டாவில் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்தவன் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸும் இருக்காங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறவனுக்கு ஸ்கில் இருந்தால் எப்படி வேணாலும் போய்க்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் மெரிட் கோட்டாவில் வந்திருக்கானா அப்படின்னு கேட்கக்கூடிய கம்பெனிஸும் இருக்காங்க. ஸோ அதனால் நான் பயப்படுத்தலை, கவர்மெண்ட் கோட்டாக்கு முக்கியத்துவம் என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சலுகைகள், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம், இது எல்லாமே ஆரம்பித்து வச்சாங்க போன ஆட்சியில். இந்த ஆட்சியிலும் வந்து அதே தொடரும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு, நிறைய ஸ்காலர்ஷிப்பு. சரி, ஸ்காலர்ஷிப்பில் வேண்டாம் சார், பணம் இருக்குது சார், நாங்கள் போய் நேரடியாக சேர்ந்துக்கிறோம், அது உங்கள் இஷ்டம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, கம்பெனியும் அதான் கேட்குறான். 180க்கு மேலே பிஹெச்டி தான் வேணும்னு அனுப்பிடிச்சிட்டு, பிஹெச்சிக்கு அடுத்த காலேஜ் என்ன சிஐடி இல்லை குமரகூரில் போய் 10 லட்சம் 15 லட்சம் பிஹெச்சியில் கிடைக்கலன்னு சொன்னோன்னே குமரகூரில் போய் நீங்கள் சீட் கட்டி படிச்சுட்ருக்கீங்க, படிக்க போகிறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 180க்கு உங்களுக்கு ஸ்ரீ ஈஸ்வர், கேபிஆர், ராமகிருஷ்ணா, இங்கே இந்த வருஷம் உங்களுக்கு சீட்டு நிச்சயம். ட்ரிபிளியாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறது அரிது, கிடைக்காதுன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி புரிதலோடு நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது புதுவிதமாக இருக்குது. நம்ம கேட்ட கோர்ஸ் கிடைக்கணும்னு நாங்கள் எதுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்? கவுன்சிலிங்கே உங்களுக்காக தாங்க. இது மூலிமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் நீங்கள் போய் இறங்கிடுறீங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கவுன்சிலிங் மூலயமா போங்க. ஏழை குழந்தைகள் மட்டும்தான் இப்போ வெயிட் பண்ணுறீங்க, நல்லா தெரியுது. மிடில் கிளாஸு, ஹையர் மிடில் கிளாஸு அண்ட் ரிச்சு எல்லாருமே வந்து நேரடியாக போய் சேர்ந்தாச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ மிடில் கிளாஸும் கூட நகை கிகையெல்லாம் அடமானம் வச்சு, இல்லை சொத்து பத்திரம், வீட்டு பத்திரம், ஏதோ ஒன்று அடமானம் வச்சு கையில் காசை போட்டு பையனை டொனேஷன் கட்டி படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க? அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நீங்கள் கவுன்சிலிங்கில் போய் 150 கட் ஆஃப் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஒரு டயர் 3 டயர் 2வில் கூட, டயர் 2வில் ஒரு மெக்கானிக்கல் எடுத்து மெக்கானிக்கல் கண்டிப்பாக கிடைக்கும். டயர் 2வில் மெக்கானிக்கல் எடுத்து படிச்சிங்கன்னா கூட வர்த்து தான். சார் எப்படி சார் சொல்கிறீங்க வர்த்து? நீங்கள் படிக்க வேண்டிய காலேஜ் ரொம்ப முக்கியம். இங்கே 450 கல்லூரிகள் இருக்குது, 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் நல்ல கல்லூரி தான் நான் சொல்கிறேன். அதில் அட்டானமஸ் கல்லூரியாக பார்த்துட்டு அண்ட் நல்ல நேக் இருக்கா, என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கா, என்ஆர்எஃப் ரேங்கிங் கூட விட்டுருங்க. அந்த கல்லூரி வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குது, எவ்வளோ வருஷமாச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணி, இதெல்லாம் பார்த்தா போதும். அண்ட் கல்லூரியில் முக்கியமாக பிளேஸ்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு தராங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்குது, என்னெல்லாம் கம்பெனி வராங்க, இது ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சா போதும். இது வந்து நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி வெப்சைட்டில் தெரியும், நேரடியாக போய் பாருங்கள். ஒரு 10 காலேஜ் எடுத்து வைங்க, அந்த 10 காலேஜில் போய் பாருங்கள். சார் விருப்பப்பட்ட கல்லூரியில் தான் சார் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ பணம் வேணும். பணம் இருந்தால் போங்க, பணம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அங்கே தான் போகிறீங்க. ரிப்போர்ட்டை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ அதனால் நினச்ச கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். ஆனால் 180க்கு மேலே நான் சொல்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். பிஹெச்டி கிடைக்கலாம், அடுத்து வாங்க. நிறைய கல்லூரிகள் இருக்குது. டாப் மோஸ்ட் கல்லூரிகள் மட்டுமே 60க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் சென்னையிலையும் கோயம்புத்தூரில் இருக்குது. அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது 160லிருந்து 150 வாங்க. இங்கே நாங்கள் நினச்ச காலேஜ் நினச்ச கோர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன். 180 இருந்தாலும் சரி, இந்த ரேஞ்ச் இருந்தாலும் சரி, எல்லா ரேஞ்ச் இருந்தாலும் சரி, ஒன்று சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பெரிய கல்லூரி எல்லா பேரும் எழுதி வச்சுக்கோங்க. கிடைக்குமோ கிடைக்காதோ, ஸ்ரீ ஈஸ்வர், கேபிஆர், பண்ணாரியம்மன், கொங்கு, ராமகிருஷ்ணா, அப்புறம் ராஜலக்ஷ்மி, இல்லை ஸ்ரீ எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, எஸ்ஆர்எம் வள்ளிமை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்படியே எழுதிட்டே வாங்க. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இந்த மாதிரி எல்லா நல்ல காலேஜும் எழுதிட்டு வந்துட்டு அடுத்தது அந்த கட் ஆஃப் கிடைக்கிற மாதிரி காலேஜ், ஃபஸ்ட்டு டாப் காலேஜ், அதுக்கப்புறம் அந்த கட் ஆஃப் கிடைக்கிற மாதிரி காலேஜ். 2024 பாருங்கள், 2025 பார்க்காதீங்க. டிஎன்இ வெப்சைட்டில் 2024 கட் ஆஃப் பார்த்துட்டு அதில் என்னெல்லாம் கிடைக்கும், 160லேருந்து 150க்குள்ளே. நான் 160 தான் கட் ஆஃப் வச்சுக்கோங்களேன். 165க்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ அதெல்லாம் எழுதி வைங்க. அடுத்து 160, 155க்கு என்ன கிடச்சிருக்குன்னு வைங்க. 160க்கு உங்கள் கட் ஆஃப் கீழே என்ன கிடச்சிருக்குன்னு வைங்க, ஏன்னா அது கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ இது தேர்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 செட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கிடைக்கும்.
ஸோ தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் இப்படி தான் நீங்கள் பண்ணணும் தவிர நீங்கள் வந்து நினச்ச கோர்ஸு நினச்ச காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மாறும். ஆனால் கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்கும். நினச்ச கோர்ஸ் வேணுன்னா இப்போ எப்படின்னா இப்போ பாருங்களேன், உதாரணத்துக்கு 160 150 வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்சில் தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 180லேருந்து 150 கட் ஆஃப், சாரி இது விட்டுருங்க, 150 கட் ஆஃப்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நினச்ச கோர்ஸ் நான் வந்து 150லேருந்து 150க்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இப்போ நான் 150 கட் ஆஃப்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஸ்ரீ ஈஸ்வரில் ஈஸி வேணுமான்னு கேட்டால் கிடைக்காது. ஸோ அடுத்தடுத்த ஆப்ஷன் போகணும். ஸோ அது எப்படி சார் நாங்கள் கண்டுபிடிக்கிறதா, வேகன்சி லிஸ்ட்டுன்னு வரும். வேகன்சி லிஸ்ட்டு பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். வேகன்சி லிஸ்ட்டில் வேகன்சி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே வச்சுக்கணும். 1 2 3 4ன்னு சாய்ஸஸ் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்தடுத்த காலேஜ் வாங்க. அடுத்தடுத்த காலேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச கோர்ஸ் இருக்கும், ஆனால் நினச்ச கல்லூரி மாறும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, விருப்பப்பட்ட பாடப்பிரிவும் விருப்பப்பட்ட கல்லூரியும் மாறலாம். ஆனால் நல்ல கல்லூரியாக நல்ல கோர்ஸை எடுங்க. கோர்ஸும் கூட பரவாயில்ல, நல்ல காலேஜ் எடுங்க, கவுன்சிலிங்கில் எடுங்க, தில்லான்னு இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கிடைக்காதுன்னு சொல்லலை, விவரமான சாய்ஸ் ஃபில்லிங் வேணும். இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷமாக 8 வருஷமாக இதிலே இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு தெரியும் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அப்போ விவரமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், நம்ம கரெக்டாக கிடைக்கிறது. அதுக்குன்னு 150 வச்சுக்கிட்டு ஸ்ரீ ஈஸ்வரில் சிஎஸ்சி கிடைக்குமா? கிடைக்காது. அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அது வைக்க முடியாது, வேக்கன்சி பொசிஷனில் காட்டாது. கிடைக்காதுன்னு தெரிஞ்சு நம்ம வந்து கவுன்சிலிங்கில் அது இது பண்ண முடியாது. ஸோ அதனால் அடுத்த ஆப்ஷன் பார்க்கணுங்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் இது எல்லா பெற்றோருக்கும் டவுட் இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, 120 கட் ஆஃப்க்கு கலைஞர் இன்ஸ்டியூட் கிடைக்குமானா கிடைக்காது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், உங்கள் கட் ஆஃப் என்னவோ அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு கிளான்ஸ் பாருங்கள், எதெல்லாம் கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்காதுன்னு பாருங்கன்னு கொடுத்து வச்சுருக்காங்க 5 வருஷத்தோடது. நான் என்ன சொல்கிறேன்னா, 5 வருஷத்தோடதும் பார்க்காத, 2024 2023 பாரு, அந்த மாதிரி தான் இந்த வருஷம் போயிட்டுருக்கு. 2025 ரொம்ப இன்க்ரீஸு. ஸோ தயவு செய்து அந்த கம்பேரிசன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணலன்னா ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வீட்டில் சும்மா சாப்பிட்டுட்டு உட்காந்திங்கன்னா ஒன்றுமே ஆகாது. பேரண்ட்ஸ் பார்க்குற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே முடிவு பண்ணிடுறான், சும்மா இப்படி பார்த்துட்டே இருக்கான். ஆனால் யூடியூப் பார்க்குறதில்ல. யூடியூப்பில் வந்து பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அது பெற்றோர்கள் தான் பார்க்குறாங்க. தயவு செய்து நான் சொல்கிறேன், ஒரு 20 செகண்ட் வீடியோவில் ரீல்ஸில் உன் வாழ்க்கையை கோட்டை விட்றாது, அவ்வளோதான் சொல்லுவேன். தயவு செய்து நான் சொல்கிறேன், உனக்கு நினச்ச கோர்ஸு நினச்ச காலேஜ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் கிடைச்சா கிடைக்கலாம், கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷன் பாரு. இவ்வளவுதான் விஷயம். அடுத்த ஆப்ஷன் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி உன் மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்க. இதுதான் பெற்றோர்களுக்கும் சொல்லுவேன். ஸோ நம்ம சிஎஸ்சி மட்டும் ட்ரை பண்ணுறேன்னா சிஎஸ்சி எல்லா கல்லூரிலையும் வைங்க. சார் நான் சிஎஸ்சி மட்டும்தான் ட்ரை பண்ணுறேன், சிஎஸ்சி மட்டும் தான் சார் படிப்பேன்னா சிஎஸ்சி வைங்க, ஐடி வைங்க, ஏஐடிஎஸ் வைங்க. சிஎஸ்சிலே பல கோர்ஸ்களுக்கு வைங்க. இசி மட்டும் தான் ட்ரை பண்ண, இசி மட்டும் ட்ரை பண்ணாத. இசிஇ, விஎல்எஸ்சி டிசைன், அப்புறம் ட்ரிபிள்இ, இஎன்ஐ, எலக்ட்ரானிக்ஸுக்கு எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் அமையும். சரிங்களா? மெக்கானிக்கல் மட்டும் ட்ரை பண்ணணும், மெக்கட்ரானிக்ஸு, மெக்கானிக்கலு, ஆட்டோமொபைல். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பயோடெக்னாலஜி மட்டும் ட்ரை பண்ணுங்கள், பயோமெடிக்கல் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? பயோடெக்னாலஜி, பயோகெமிக்கல்னு ஒன்று இருக்குது, பயோகெமிக்கல் பயோடெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, அது ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெரைட்டியாக ட்ரை பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மெக்கானிக்கல் கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் ட்ரை பண்ணலாம். அண்ட் சிஎஸ்சினா சிஎஸ்சி ஓரியன்ட் எல்லாமே ட்ரை பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி எல்லாமே சாய்ஸஸில் வைக்கணும். ஒரே கல்லூரியில் நிறைய கோர்சஸ் வைங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அப்போ தான் ஒரு சாய்ஸஸ் பூர்த்தி அடையும், அப்போ தான் வந்து சாய்ஸஸ் நிறைய கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி யோசிங்க தவிர சிஎஸ்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்சி இந்த கல்லூரியில் சிஎஸ்சி, இந்த கல்லூரி வெறும் சிஎஸ்சி மட்டும் வச்சிங்கன்னா 20 சாய்ஸ் கிடைக்கும். நாட் அலர்ட் வந்துடும், சந்தோஷம். நாட் அலர்ட் வந்தால் என்ன நடக்கும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நாட் அலர்ட் வந்துச்சுன்னா சீட்டும் கிடைக்காது, ஒன்றுத்தையும் கிடைக்காது. ஸோ அது வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ தயவுசெய்து பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நமக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் அந்த காலேஜ் கிடைக்குதுன்னு எழுதி வைக்காமல் ப்ரீவியஸ் இயரை பார்த்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டாப் காலேஜ், அடுத்தது உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் கட் ஆஃப் பக்கத்தில் இருக்கும், அடுத்து உங்கள் கட் ஆஃப் கீழே இருக்குது. இப்போ 170 தான் கட் ஆஃப்னா 165 போன வருஷம் கிடச்சிருக்கும், அதெல்லாம் எழுதி வைங்க. போன வருஷத்தில் 2024 அதை பார்த்து எழுதி வைங்க. ஸோ எதெல்லாம் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணலாம். சரிங்களா? இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தயவு செய்து புரிதலோடு நடந்துக்கோங்க. வீணாக போய் நேராக போய் எல்லாம் சேர்ந்து காசை வீணடிச்சு 20 லட்சம் 25 லட்சம் வர்த்தே கிடையாது.
அவளால் செலவு பண்ண தேவையில்லை. டயர் 2 டயர் 3ல படித்தவங்க கூட நல்லா இருக்கான். சத்தியமாக சொல்கிறேன். நீ என்ன 50 லட்சம் per annum வாங்க போகிற? நான் யாரையும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணல. நீ 50 லட்சம் per annum வந்து ஸ்ரீ ஈஸ்வர்லையோ பிஹெச்லேயோ படித்து வாங்குறேன்னா ஓகே, நான் ஹேட்ஸ் ஆஃப். பட் எல்லாத்துக்கும் அது கிடைக்காது கண்ணா. ஒரு ஆளுக்கு தான் அது கிடைக்கிது. அதை வச்சு அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ விவரமாக டயர் 2ல டயர் 3ல போய் சேருன்னு சொல்ல. உன் கட் ஆஃப் என்னன்னு பாரு. 140 டயர் 3ல ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குமான்னு பாரு. 150 டயர் 2ல மெக்கானிக்கல் மாதிரி கிடைக்கலன்னா டயர் 3ல பாரு. அடுத்த 170 டயர் 1ல கிடைக்குதான்னு பாரு. கிடைக்கலாம் டயர் 2ல பாரு. இந்த மாதிரி ஓகேவா? ஸோ அதனால் காம்ப்ரமைசேஷன் வேணும், இல்லைன்னா கஷ்டம். ஓகேங்களா? நன்றி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.